நாகரிய கோமாளி வந்தானையா தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தேனுங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனாங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாளி அப்படி மோட்டாரே விட்டுறங்கி வந்தேனாங்க மோட்டாரே விட்டுறங்கு வந்தேனங்க மோட்டாரே விட்டுறங்கி வந்தேனாங்க மோட்டாரே விட்டுறங்கு வந்தேனங்க மோட்டாரே விட்டுறங்கி சுட்டும் 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 வந்தேனாங்க மோட்டாரே விட்டு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அவங்க புருஷன் அடிப்பாங்க ஆளு வச்சு வெட்டுவாங்க விட்டுடு தம்பி வேணா தம்பி இத்தனை பேரு நம்மள நம்பி விட்டுடு தம்பி இது வேண்டாம் தம்பி இத்தனை பேரு இது உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க மலையூர் அங்காளியே அங்காளி திருசூலியே அப்படியே மலையூர் வந்தோம் ஓடியா மலையூர் அங்காளியே அப்படி அங்காளி திருசூலியே குறிசொல்ல வந்தோம் அம்மா எங்களை குலங்காக்க தேவியம்மா அம்மா மலையூர் அங்காளியே அப்படி அங்காளி திருசூலியே சித்தாங்க அரை கட்டி சிங்கர்த மேலே சித்தாங்க கட்டி சிங்கரல மேதாரி அம்மா நரிக்குடி எல்லையிலே அழகிய மீனாலம்மா அம்மம்மா அலையூர் மங்காளியே மங்காளி திருசூலியே மலையனூர் அங்காளி அடிமா காளி திருசொல்லியே ஓடியா ஒரு வெட்டி கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 இவ ஒரு ஏமாளி 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 திணையத்தூர ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடியா உண்மையிலே செலவுள்ள காசை கொடுத்து டிஃபன் சாப்பிட்டு வாங்க ஏதாவது சாப்பிட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்மா அந்த வீட்டில் போனோம் அந்த ஹோட்டல் போனோம்னா அவங்க நமக்காக ஸ்பெஷலாக செய்கிற மாதிரியே மதிய வடித்த சோத்தில் தண்ணியை ஊற்றி வடித்து இப்போதே உங்களுக்காக புதுசாக வடித்தோம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான சாப்பாடு. அந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும் ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு அந்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கூட்டம் கடுமையான கூட்டமாக இருக்குது. நான் வளர்த்த முக்கால்வாசி நம்ம வர்க்கம்தான் இருக்குது. ஆனால் பெண்கள் ஒரு வகையில் கம்மியாக இருக்குது. நல்லது அந்த குரூப்பை மட்டும் நம்பவே முடியாது. திடீர்னு இருக்குங்க மொத்தமாக ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான் போங்க. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான் போங்க. அதுக்கு 10 பேர் மீட்டிங் வேணுமா? ஆமாடா. அப்படியா? ஒரு பைப்புல தண்ணி இனி பிடிக்கல ஒரு சண்டை வந்துருச்சுனாலும் அதுக்கும் 10 பேர் தான் மல்லு கட்டுங்க. எப்படி மல்லு கட்டுவாங்க? கல ஒன்னே தெரியாடி இந்த ஊர் பிரசிடென்ட் நீ தான் வச்சிருக்க. இந்த கிளர் கூட பைக்கில் இந்த ஏறி போன அப்படின்னு பேசுவாங்க. இங்கே உள்ளாலும் என்னோட சண்டைக்கு வந்துடாம அன்னைக்கு இப்படி தான் சொன்னேன். ஒரு ஊரில் யாராவது தண்ணியை போட்டு இந்த நாடகத்தை யாராவது கருத்தியா ஒரு ஆள் மேடையில் இங்கேருந்து வந்தார். சரி வந்து இந்த நாடகத்தில் யாராவது எந்த பிரச்சனையா பண்ணிக்கிட்டு அது பண்ணி இது பண்ணி எவனாவது நாடகத்தை கருத்தியா இந்த நாடகத்துக்குள்ள தொகை என்னவோ அதே கருக்கிறவன் தான் கட்டணும்னு சொன்னார் ஒரு ஆளு. ஊர் கட்டுப்பாடான ஊர். என்ன சொல்ல சொல்ல சிரிக்கிறேன். இவங்க தான் அந்த வேலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த நீ தான் செய்யணும் அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊரு. போய் உட்காந்துட்டு மறுபடிக்கு வந்தார். ஒரு 12 மணியே போல மறுபடியும் எதுக்கு வந்தாரு? மேடைக்கு வந்தார். எதுக்கு? யாராவது தண்ணி எண்ணி போட்டு ஏதாவது இந்த நாடகத்தை கெடுக்கிறதோ இந்த கிரிட்டிக்கல் வேலையெல்லாம் ஏதாவது பண்ணிக்கு இருந்தா அதுக்குள்ள நாடக தொகை மைக் செட் தொகை எல்லாத்தையும் நீ தான் கட்டணும். கட்டுப்பாட வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஊர்ல முக்கியமான ஆளா இருப்பாரு. கட்டுப்பாட சொல்லிட்டு அவர் போயிட்டு மறுபடிக்கும் அவரே வந்தார் 2 மணியை போல. இது எதுக்குண்ணே? மறுபடியும் சொன்னார், இங்க யாராவது தண்ணி எண்ணியே போட்டு யாராவது நாடகத்தை கெடுத்தியன்னா நல்லா இது இல்லை, அதுக்குள்ள தொகை நீ தான் கட்டணும் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். சரி, மறுபடிக்கும் ஒரு 3 இருக்கும். அந்த ஆள் எந்திரிச்சு வந்தார். அன்பளிப்பு கொடுக்க வந்திருப்பாரு. அன்பன் தான் தண்ணி நிற போதே யாராவது நாடகத்தை ஏதாவது கெடுத்தியன்னா நல்லா இது இந்த வேட்டியை கட்டுங்க, வேட்டியை கட்டுங்க. தௌசரோட நிக்கிறேன். உன்னை தவிர வேற யாரும் இந்த நாடகத்தை கெடுக்கலடா. நிறைய ஆள் அப்படி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஆனா எத்தனை கலைகள் இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம், எது வைக்கலாம், கிராமிய நிகழ்ச்சி. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கராட்டம் வைக்கலாம், ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம், ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம், ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். டைவர்ஸ் நிகழ்ச்சினா என்னன்னு? அது டைவர்ஸ் நிகழ்ச்சினா பொண்டாட்டி புருஷன் தலையில நெருப்ப ஒட்டுறது. ஐயோ இல்ல, அதுதான் ஐயோ தலையில தண்ணியை ஊத்தி அதோட அப்புறம் குடும்பத்தை பிரித்து தெருவாக்கி, அதான் டைவர்ஸ் நிகழ்ச்சி. தம்பி அதுக்கு 80 ரூபாயா? நல்ல கதையா. 145 ரூபாய்னா ஐயோ அது நம்மாலு கெடுக்கிறது, அது ஆம்பளையாளு கெடுக்கிறது. அவன் 145 அவன் போட்டு அடியே ஆத்தி. 10 வருஷத்துக்கு முன்னால யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டிருப்பேன் நோத்தான்னு, அவன் மண்டையே போட்டிருப்பேன். இப்ப அவன் அப்பதான் சரக்க போட்டு அந்த சங்கராஜ் பயல அவனை கொல்லாம அவன் செத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து அவன் கொல்லாம மட்டும் சொல்லுவேன். வர சொல்றப்ப அவனை வர ஒண்ணு அவனா இல்ல நான் பாத்துக்கிறேன் வர சொல்றான். ஆனா அவன் திட்டினவன் சுடுகாட்டுல இருப்பேன். இவன் சரக்கு போட்டோம்னா பல சிந்தனை வரும். சரக்கு மட்டும் பொல்லா பயவுட்டு, இந்த சரக்கு போட்டா பல சிந்தனை வரும், யோசனை வரும். உண்மையில அதெல்லாம் பெரிய. ஆனா ரொம்ப எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அத்தனை 3-4 கிராமத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, ஆறுமணிய கலையரசு அன்புவண்ணன் புதுகையைச் சேர்ந்த பிரபுராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி காலீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அதிரடி மன்னன். பிராந்திக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கை கால ஆடிடும். யாரா இருந்தா ஒண்ணு மட்டும் கொண்டா கொடுத்துருங்க. தம்பி சூர்யாவுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாயும் தந்தைமாய் விளங்கக்கூடிய தாளம் கோயில் பூசாரி. ஆத்தி ஏன்னா சொல்றது ஒருவேளை நல்ல இது. இங்கு பப்புன்னாக வேடந்தாங்கி நடிக்கும் எம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இவரங்க மேடையிலே ஜாதி மற்றும் அரசியல் பாடல்கள் பாட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் இடையிலேயே துண்டிச்சிட்டு நன்கொடை கொடுத்து நாடகத்துக்கு இடையூறு செய்யாமல், கூட்டம் அருமையாக இருக்கிறது, நாடகத்தை சிறப்பாக கொண்டு வேணும், இடையூறு செய்யாமல் அமைதி காட்டு அன்போடு சிறப்போடு நடத்தி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பானது. ஏன்னா பொன்னாட ஒருத்தல கைதட்டன். ஏன்னா நீ 4 பேர் தான் தட்டினிய. ஏன் கைதட்டும் தெரியுமா? கைதட்டினா பொன்னாட ஒத்தையில கைதட்டினோம்னா பொன்னாடை ஏத்துக்கிறோம் அர்த்தம். இவங்களுக்கு போத்தலாம் அப்படின்னு. கை தட்டலேனா தட்டலைன்னா இவங்கெல்லாம் என்ன மயிருக்கு பொன்னாடை ஓடுறாங்க, என்ன நடிச்சு புலந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய இந்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தாருக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட நன்றி. உண்மையிலே ஐயா சொன்னாங்க, ரொம்ப சிறப்பாக மேடையில் வந்து துண்டு சீட்டு கொடுக்குறதோ, அந்த சாதி பாட்டு பாடுறதோ,
அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்கிற அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பாட்டு படிக்க சொல்கிறாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம நாட்டில் அன்னைக்கு பற்றி தான் திரும்ப என் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் தம்பி, வாரியப்பட்டியா, அந்த ஊருக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஆள் வந்தா, தம்பி விநாயகர் பாட்டு படிங்க அப்படின்னு சொன்னார். சரி விநாயகர் சொல்லவும் நான் விநாயகர் பாட்டு படித்தேன். ஒரு ஆள் 500 ரூபா கொடுத்தாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க பாட்டு பாடினதுக்கு. அம்மா பாட்டுல பாட்டே அம்புட்டு அவுட்டா பார்த்தா இருக்கேன். அதுக்கு 500 ரூபா கொடுத்து எனக்கு சந்தோஷம். இன்னொரு ஆள் வந்தாரு, தம்பி முருகன் பாட்டு படிங்க அப்படின்னு. அப்புறம் என்ன, அவங்க தம்பி அந்த பாட்டு படிச்சு அந்த அவர் ஒரு 300 ரூபா கொடுத்தாரு. சரி கொடுத்துட்டு அவர் போய் உட்காந்துட்டாரு. இன்னொரு ஆள் வந்தாரு, கருப்பன் பாட்டு படி அப்படின்னு சொன்னார். சரி அண்ணே நேரம் ஆயிடுச்சு, இப்ப படிக்க முடியாது. அப்பா அவங்க எல்லாம் இது, நான் மட்டும் இழுச்சா இதோட நீ நாடக இடத்துல பாக்குறேன்டா. நீ எப்படி நீ ஆண்டா அவங்க எல்லாம் சொல்றாங்க பாட்டு பாடுறேன், நான் சொன்னா பாட்டு பாட மாட்டியா அப்படின்னு அவர் அறிவு கேட்ட நாய. ஏண்டா அவங்க காசு கொடுத்தாங்கடா பாட்டு பாடுறேன், ஏண்டா கம்நாட்டி நாய, நான் பாடினா கேட்க மாட்டியாரா? அப்ப என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏண்டா சோத்தா தான் திங்கிறியா பிய திங்கிறியா? சோத்தை விட்டு வேற இடத்துல திங்கிறியாடா? ஏண்டா அவங்க சொல்றாங்கன்னு மட்டும் நீ பாட்டு பாடுற, அப்ப நான் வந்து உனக்கு அவளை இலக்காரமா போயிட்டாடா. நீ வாடா அந்த முச்சந்திர வச்சு விளக்க மாத்தல உன்னை அடிக்கிறேன். அந்த ஆளு சொல்லல, நீ தாண்டா இப்ப சொல்ற. அப்படி இல்லடா நீங்க அன்னைக்கு மிருதங்க யார் இருந்தது? அன்னைக்கு யாருன்னு உங்க இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? இல்ல அப்படி சொல்லுவான்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சங்கத்துல ரிப்போர்ட் கொடுத்தா சொல்லுவா இல்ல, நீ தான் இப்ப சொன்னது. அப்படி சொல்லியே அதோட சண்டை எழுத்து உண்மையில நடந்தது. சண்டை எழுத்து நாடகத்தை நிப்பாட்டிட்டா எனக்கு ஈரக்குலை நடுங்கிருச்சு. ஒரு 2 மணிக்கு மேல முடிச்சாலும் பேசின காட்சி எல்லாத்தையும் தந்துருவாங்க. 12 மணிக்கு நிப்பாட்டிட்டா என்ன கணக்குல காசு தர போறாங்களே, எனக்கு அந்த சிந்தனை. அது மாதிரி உண்மையிலே எந்த தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மருதமணி இந்த மைச்சட்டுக்காரனு சரியான ஆளுகத்தான் இருப்பா. அவளை அவங்க ஏரியானால நல்ல ஆளுகளா பொறுக்கி பொறுக்கி தேர்வு சரியான ஆளுகளாத்தான். ஆனால் மருதமணி நீங்க மைச்சட்டுக்காரன் சரியான ஆளுதான் இருப்பா. அவளை அவங்க ஏரியாவா கலைஞர்கள்லாம் உண்மையில இந்த நாடகம் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 7 மாதம் இருக்கும்லனே, 7 மாதம் இருக்கும். 7 மாதத்துக்கு முன்னால் அட்வான்ஸ் கொடுத்து நல்ல கலைஞர்களாக தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். நீங்கள் எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம். இந்த நாடகத்தை விடிகிற வரை இருந்து பார்த்துட்டு சரியில்லைன்னா கூப்பிட்டு சொல்லுங்க, தம்பி நீங்கள் நடிச்சு பொழுந்தது சரியில்லை உண்மை சொல்லணும்னே. இன்னுமே ஏரியா பக்கம் வந்தா நேத்து ஊர்ல சொன்னாங்கல்ல, இவங்க ஊர்ல காலையில சொன்னாங்களா இந்த நாடகம் 10 பைசாக்கு புண்ணியம் இல்லை. சரி இந்தா கோயில் வரி, அதனால என்ன உண்மையத்தான சொல்றோம், பொய்யா சொல்றோம். அதனால நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அனைவரும் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு விடிகிற வரை இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நானும் வருஷத்தோட சொல்றேன். 12:20க்கு ஒரு பைக்கில் வெறும் டீ கப்பு தான் இருக்கு. அந்த பொம்பளையால கட்டி பிடிக்கிற சின்னுக்கு எங்கிட்டா கடந்த ஆள் வந்துருதுடா. மற்ற நேரம்லாம் பார்த்தா சிட்டுக்குருவியோட இருக்குல்ல. மற்ற ஊர்ல தான் அப்படி, நம்ம ஊர்ல அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல இருக்க மாட்டாங்களா? விடிகிற வரை இருக்க மாட்டாங்கறியா போல, அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே துணிந்த இந்த நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ இங்கு வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருக. ஏன்னா முக்காவாசி நம்ம இளைஞர்கள் தான் எங்களை வாழ வைக்கணும். எங்களுக்கு உறுதுணையாக இருப்ப இந்த இளைஞர்கள், இந்த பெரியோர்கள், தாய் தாப்பேன், அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தனை அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நம்மளெல்லாம் இந்த நரிக்குடியிலே வாழ வைக்கின்ற அந்த அழகிய மீனாலை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா நறுக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா, நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி.
கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார் மயிலகிலே முண்டக கன்னியம்மா நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம் நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாறி அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாறி தேவியம்மா பொன்னிடலும் மாரியம்மா பூரங்க தேவியம்மா புன்னலும் மாரியம்மா பூலரங்க தேவியம்மா என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்து மாரியம்மா என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்து மாரியம் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமார் கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் முருவெடுத்து கருமாறி அருள் மகிழகிலே முண்டக கன்னியம்மா நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாறி திருமுகத்தை காண வந்தோ திகட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்தோ மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோ மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோ தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடும் தொட்டி நீலே காமாற்றி குழந்தையாக வந்து அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக முருவெடுத்து கருமாறி அருகே மகிழகிலே முண்டக கன்னியம்மா பாங்காடு தனிவாளு காமாத்தியம்மா பாங்காடு தனிவாளு காமாத்தியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டி 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 இதோ இதோ உங்கள் மத்தியிலே கின்னஸ் சாதனை பெற்று தீப்பந்தம் நல்லா ஜோரா கைதட்டி விட்டா நல்லா கைதட்டுங்கண்ணே அவ்வளோதான் அம்மா ஆம்பளை எல்லாம் கடுப்புல இருக்காங்க வந்தவன் வேலை மயில பாடுறா கைதட்டு மயில தட்டு சொல்லு இங்க தெரியாதா அப்படின்னு நினைப்பா ஏன்னா கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான் ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர் மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூ அரிக்கணும் இந்த கையை இப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 ஆர்ச்சி 2 கயறு 2 குண்டு எதுக்குப்பா எவனா சுரண்டுனாலும் அப்படி சொல்லட்டி அடிக்க நிலை ஆர்ச்சி அப்புறம் பயல நோண்டி விட்டா மயிரை பிடிங்கி விட்டாங்கிறது புருஷன் புள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து தௌசர்ல 32 ஓட்டை இருக்கு. அது என்ன ஓட்டையை கரெக்டா சொல்றீங்க? நம்ம தௌசர் ஓட்டை தானே 32 ஓட்டை இருக்கு. இந்த திருவிழாக்கு பல யோசனை இருப்பாங்க. ஆனா பெண்கள்லாம் அப்படியே யோசனை பயங்கரமா இருக்கு. திருவிழா காப்பு கட்டிட்டு அப்படியே ஆத்தி சவுளி கடைக்கு போகணும், பென்சி ஸ்டோருக்கு போகணும், நகை எடுக்கணும், இது நெக்லஸ் வாங்கணும், சாக்கெட் தைக்கணும். இவன் புருஷன் புள்ள பித்து கொண்டு போய் அவங்க கொடுக்கறது அப்படி. இவன் புருஷன் புள்ள சீட்டு காசு கட்டணும், வருவனுக்கெல்லாம் பிராந்தி பாட்டில் வாங்கணும். என்ன செய்ய போறோம்னே தெரியல. கறி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவணை காசு கட்டணும். அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். பாவம்
ஏன்னா வாழ்க்கையே இப்போ தவணையாத்தான் போய்கிட்டு இருக்கோம் சொல்கிற மாதிரி பல சிந்தனை அவங்க 5-6 கடைக்கு போகணும் பிளான் பண்ணுவாங்க. நம்மளால ஆம்பளையா நினைக்கிற 2 கடை தான். கல் 1 புராஞ்சி கடை கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடைகளை தலையை நிறைய குரூப் அப்படி இருக்கு. ஏன்னா என்ன புருஷனை நினைக்கணும் பெண்கள்லாம். ஏன்னா கணவன் வந்து மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளை ஒட்டியெல்லாம் நல்லா இருக்கணும், எங்கெங்கேயோ போய் இருந்து வெளிநாடு, சிங்கப்பூர், மலேசியா, குவைத்து, கேரளா, அங்கே எங்கேன்னு இங்கே இருந்து புதுவத்தூர், காரைக்குடி, பட்டுக்கோட்டைன்னு எங்கெங்கேயோ இந்த புருஷங்கள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நினச்சி பெண்கள் வாழணும். பாவம் நினச்சா தான் பெரிய வேதனையாக இருக்குது.